துரோகம் அது கத்தி மாதிரி காயப்படுத்தாது. அதைவிட மோசமாக அது நம்பிக்கையையே கொல்லும். அவனை நம்பினேன். அவளை என் மனிதன் என்று நினைத்தேன். என்னோட மனசை திறந்தேன். ஆனா ஒரு நாள் அவர்கள் போயிட்டாங்க, ஒரு வார்த்தையும் சொல்லாமல். அப்படித்தான் ஒரு நாள் காட்டின் நடுவில் ஒரு பெண் நின்றாள். அவள் பெயர் வள்ளி. அவள் யாரையும் எளிதாக நம்ப மாட்டாள். ஏனெனில் வாழ்க்கை அவளுக்கு கற்றுத்தந்தது, எல்லோரும் அருகில் வருபவர்கள் உண்மையாக வரமாட்டார்கள். ஒரு நாள் ஒரு வேட்டைக்காரன் வந்தான். அவளிடம் பேசினான். வள்ளி நம்பவில்லை. அவள் தள்ளினாள். மறுநாள் ஒரு முதியவர் வந்தார். அவள் இன்னும் நம்பவில்லை. வாழ்க்கையே அவளை மீண்டும் மீண்டும் கேட்க ஆரம்பித்தது. நீ ஏமாந்ததால இனிமேல் அன்பையே நம்ப மாட்டியா? பயம் வந்தது, குழப்பம் வந்தது, கண்ணீர் வந்தது. ஆனால் அந்த எல்லா முகங்களின் பின்னாலும் ஒரே ஒருவர் தான் இருந்தார். அவர் முருகன். வள்ளி புரிந்து கொண்ட அந்த நொடி அவள் அழுதது துக்கத்தால் இல்லை, ஒரு உண்மை தெரிந்ததால. என்னை விட்டு போனவர்கள் இருந்தார்கள். ஆனா என்னை விட்டு போகாமல் என்னை தேடி வந்தவன் நீதான். இதை கேட்கிற நீயும் யாரோ ஒருவரை முழுசாக நம்பியிருக்கலாம். அந்த நம்பிக்கை உடைந்திருக்கலாம். உள்ளே இன்னும் வலி இருக்கலாம். ஆனால் இன்று முருகன் உனக்கு சொல்கிறாரு, உன்னை ஏமாற்றியவர்கள் உன் வாழ்க்கையில் இருந்து போயிருக்கலாம். ஆனால் உன்னை உண்மையாக நேசிப்பது உன்னை ஒருபோதும் விட்டு போகாது. உடைந்த நம்பிக்கை முடிவு இல்லை, அது உண்மையான அன்பை அடையாளம் காணும் ஆரம்பம்.